என் பெயர் வான்மதி. நான் டாக்டராக வேலை செய்து கொண்டு இருக்கிறேன். திருமணமாகி 5 வருடங்கள் ஆகிவிட்டது. வீட்டில் பார்த்துதான் திருமணம் செய்து வைத்தார்கள். எனக்கும் அவருக்கும் பெரிய விருப்பம் ஏதும் இல்லாமல் திருமணம் நடந்தது. ஆனால் நாங்கள் அந்த திருமணத்தை மனதார ஏற்றுக்கொண்டு வாழ ஆரம்பித்தோம். சில மாதங்கள் நன்றாக தான் இருந்தது. ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொண்டோம் என்று நினைத்து வாழ ஆரம்பித்தோம். காலங்கள் கடந்தன. என்னிடம் நல்ல பழகிய என் கணவர் கொஞ்சம் கொஞ்சமாக விலகுவது போல் எனக்கு தோன்றியது. காரணமில்லை. நான் பேசும்போது என்னை நிராகரிக்க ஆரம்பித்தார். சரி, வேலையில் பிரச்சனை இருக்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் ஒரு சில மாதங்கள் கழித்து அவர் முழுவதுமாக என்னை அவாய்ட் பண்ண ஆரம்பித்தார். என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சது. அது என்னென்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். அவர் போன டேபிளில் வச்சுட்டு குளிக்க போயிட்டார். அந்த சமயத்தில் தான் நான் அவர் போனை எடுத்து பார்க்க ஆரம்பித்தேன். அதில் கவிதா அப்படிங்கிற ஒரு பெண்ணோட அவருக்கு பழக்கம் ஏற்பட்டுச்சு. அவரும் அந்த பெண்ணும் ரொம்ப டீப்பாக ஒரு கணவன் மனைவியாக எப்படி பேசணுமோ அப்படி பேசியிருந்தாங்க. பல தாம்பத்திய வீடியோக்கள் அவங்களோட ஃபோனில் இருந்தது. அந்த பெண்ணோட அவர் தலை சாய்ந்து தூங்குற மாதிரி ஃபோட்டோ இருந்துச்சு. இதை பார்த்த எனக்கு என் தலையில் இடியை தூக்கி போட்ட மாதிரி இருந்துச்சு. பார்க்குறதெல்லாம் கனவா நினைவாங்கிற அளவுக்கு சோகம் இருந்தாலும் என் கண்ணில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வர ஆரம்பித்தது. அவர் அந்த பெண்ணுக்கிட்ட பழகுறதுனால தான் என்னை அவாய்ட் பண்ணினாருன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் பாத்ரூம் விட்டு வெளியே வர சத்தம் கேட்டுச்சு. நான் அந்த ஃபோனை சைலண்டாக டேபிளில் வச்சுட்டு சமையல் வேலைக்கு போயிட்டேன். அவர்கிட்ட ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு கேட்கணும்னு தோணலை. என்கிட்ட சமையல் ரெடியா, வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டார். நான் பதில் ஏதோ சொல்லாமல் எனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வேலைக்கு கிளம்பி போயிட்டேன். எனக்கு கோவம் இருக்கிறங்கிறத அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனால் ஏன் கோவமாக இருக்கிற கேட்டதுக்கு பதில் சொல்லலைன்னு கூட அவர் கேட்கலை. ஏன்னா அவரோட கையில் அவர் ஃபோன் இருந்துச்சு. நான் எடுத்து பார்த்துருக்கிறேன் என்பதை அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாருன்னு நினச்சேன். வேலைக்கு போய் அங்கே என்னால் வேலையுமே பார்க்க முடியலை. எந்த பேஷண்ட்டுமே என்னால் சரியாக கவனிக்க முடியலை. நான் அன்று மட்டும் லீவு எடுத்துக்கொண்டு எங்கே போகுதுன்னு தெரியாமல் ஒரு கோயிலில் போய் இருந்தேன். அவர்கிட்ட ஏன் இப்படி பண்ணிடுங்கன்னு கேட்கலாம்னு நினச்சேன். ஆனால் கேட்டாலும் நியாயமான பதில் வராதுன்னு, மேற்கொண்டு பிரச்சனைகள் எல்லாம் வரும்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என்னால் என் சொந்த காலில் நிற்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையே எனக்கு இருந்துச்சு. ஆனால் நான் அவர் மனசார காதலிக்க ஆரம்பிச்சிருந்தேன். எனக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணுவாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. இதெல்லாம் நடந்து இப்போ 1 வருஷம் ஆக போகுது. இந்த 1 வருஷத்தில் இதை பற்றி நான் அவர்கிட்ட கேட்டுக்கிடவும் இல்லை, அவர் அதை பற்றி பேசவும் இல்லை. அவர் என்னை நிராகரிக்க ஆரம்பிக்கும் போதே நான் என்னன்னு கேட்டிருந்திருக்கணும். ஆனால் நான் கேட்கலை. இப்போ நான் மட்டும் தனிமையில் இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு வந்துருச்சு. அவர் அந்த பொண்ணு கூட சந்தோஷமாக பேச ஊர் சுத்தன்னு அவர் வாழ்க்கையை அந்த பெண்ணோட சந்தோஷமாக வாழ்ந்தார். என்னை பற்றி கண்டுக்கிடவும் இல்லை, கேட்கவும் இல்லை. ஒரு வேளை டைவர்ஸ் கொடுத்து இருந்தால் கூட பரவாயில்ல, ஏற்றுக்கிட முடிஞ்சிருக்கும். ஆனால் அவர் அதையும் பண்ணலை. இப்படியே என் வாழ்க்கை போயிருமோன்னு எனக்குள்ள ஒரு பயமும் இருந்துச்சு. அந்த சமயத்தில் தான் என்னோட பணிபுரிய இன்னொரு ஆண் மருத்துவர் வந்திருந்தார். அவர் ரொம்ப அன்பானவர், பார்க்க ரொம்ப அழகாகவும் இருந்தார். அவர் என்னை விட வயசில் 2 வயசு மூத்தவராக இருந்தார். என் கூட பேச ஆரம்பித்த சில நாட்களிலேயே என்னை பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டார். நான் தனிமையில் தவிக்கிறேன் என்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டார். அவர் ஒரு நாள், நீங்கள் ஏன் இப்படி தனியாக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு துணை வேண்டாமா, அவரை வேணுமென்னா டைவர்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு திருமணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு கேட்டார். அதுக்கெல்லாம் என் வீட்டில் ஒத்துக்கிட மாட்டாங்க. என் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிடுமோ என்று எனக்கு ரொம்ப பயமாகவும் இருக்குதுன்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். அவர் ஏன் இப்படி நினைக்கிறீங்க, அவர் இந்த மாதிரி ஒரு பழக்கத்தில் இருக்கும்போது நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆணோட உறவு வச்சுருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்டார். நீங்களும் தனிமையிலிருந்து விலகின மாதிரியும் இருக்கும் இல்லை அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னார்.
என்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்ட என்னை ஏற்றுக்கக்கூடிய ஒரு ஆண் அப்படி கிடைச்சா நான் நிச்சயம் அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கூட கொடுப்பேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன் என்ன பார்த்தா உனக்கு அந்த ஃபீலிங் வரலையான்னு கேட்டார். எனக்கு என்ன சொல்லுறதுன்னு தெரியலை. நீங்கள் என்ன டாக்டர் சொல்லுறீங்கன்னு கேட்டேன். புரியாதா அப்படின்னு சொல்ல, எனக்கு ஒன்று பார்த்த உடனே பிடிச்சிருந்துச்சு. ஆனால் நீ திருமணம் ஆனவள் அப்படிங்கிறதுனால உன்கிட்ட நான் அதை பற்றி எதையும் சொல்லலை. ஆனால் காலப்போக்கில் நீ தனிமையில் வாடுறத நான் தெரிஞ்சதும் எனக்கு இன்னுமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் உன் கூட சேர்ந்து வாழ ஆசைப்படுறேன் அப்படின்னு அதை சொன்ன உடனே என்னால் என்ன பதில் சொல்லணும்னு கூட தெரியலை. ரொம்ப தயக்கமாக நான் கிளம்புறேன், டியூட்டி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்துட்டேன். அன்னைக்கு ராத்திரி எனக்கு அதே எண்ணம் தான் ஓடிட்டு இருந்துச்சு. இவரோட நாம் உறவில் இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். மறுநாள் நான் ஹாஸ்பிட்டல் போகும்போது அவரும் நானும் மட்டும்தான் அங்கே இருந்தோம். நான் சில ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டியது இருந்துச்சு. அதை செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த டாக்டர் பின்னாடி வந்து என்னைய தோண ஆரம்பிச்சது. அன்னையிலிருந்து அவன் என்கிட்ட பேசும்போது எல்லாமே ரொம்ப அன்பாக, கனிவாக, அக்கறையோடையும் பல முறை என் கூட உடலுறவு வச்சுக்க சொல்லியும் பேசியிருந்தார். ஆனால் எனக்கு என்னவோ இது தப்பு, நாம் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்புன்னு தோணுச்சு. அவர்கிட்ட உங்கள் கூட நான் உறவில் இருக்க தயாராக இருக்கேன். ஆனால் அதுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும். நீங்கள் என்னை திருமணம் பண்ணிக்கிட்டதா இருந்தால் நான் உங்களோட உறவுக்கு சம்மதம் தெரிவிக்கிறேன்னு அவர்கிட்ட இருந்து நான் டைவர்ஸ் வாங்குறேனோ அப்படின்னு சொல்ல, அப்போதான் அவர் ஒரு உண்மையோ சொல்கிறாரு. எனக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கிறது அப்படின்னு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ நான் 2வது முறையாக ஏமாந்து போய் நிற்கிறேன். நாங்கள் பழக ஆரம்பித்து இவ்வளவு நாளாச்சு. இந்த உண்மையை அவர் இதுவரைக்கும் என்கிட்ட சொன்னதே கிடையாது. அவர் என்னை திருமணம் செய்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையில்தான் நான் என்னையே அவருக்கு கொடுக்க ஆரம்பித்தேன். ஆனால் இப்போது அவர் இப்படி சொல்லிட்டதும் என்னால் அதை ஏற்றுக்கிடவே முடியலை. 2வது முறையாக உடைந்து போயிட்டேன். ஆனால் அவர் அதுக்கு என்னை திருமணம் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் கணவர் இன்னொரு பெண்ணு கூட வாழ்கிறார் இல்லையா, நீ ஏன் கூட பழகிக்கோ, உன் கணவரால் உனக்கு கிடைக்காத அன்பும் அரவணைப்பும் நான் உனக்கு தாரேன் அப்படின்னு சொல்ல எனக்கு என்ன சொல்லுதுன்னு தெரியலை. நீ யோசிச்சு பாரு, அன்னைக்கு நமக்குள்ளே என்னெல்லாம் நடந்துச்சு. நீ உன் கணவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு சுகத்தை அனுபவிச்சது உண்டா? என் கூட நீ உறவில் இருந்துக்கிட்டேன்னா உனக்கு இந்த சுகத்தை இன்னுமே நான் அதிகமாக தருவேன். நீ என் கூட தொடர்ந்து உறவிலே இருக்கணும் அப்படின்னு சொல்ல எனக்கு எந்த பதிலும் சொல்ல தோணலை. வீட்டுக்கு வந்துட்டு அன்னைக்கு நிதானமாக யோசித்தேன். கணவர் என்கிற பெயரில் இருக்கிற இவன் தான் இன்னொரு பெண்ணோட பழகி எனக்கு கஷ்டத்தை கொடுத்தான். இப்போ நானும் அதே மாதிரி அவனோட பழகி இன்னொரு பொண்ணுக்கு அதே வழியை தரணுமா? ஏன் இவர் இல்லைன்னா நமக்கு முறையாக இன்னொரு திருமணம் நடக்காதா? என்னை புரிஞ்சுக்கிட்டு மறுமணம், அதாவது 2வது திருமணம் செய்ய நிறைய நல்ல ஆண்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஒருவேளை அப்படி நடக்கலைன்னா கூட பரவாயில்லை. ஆனால் நாம் இந்த மாதிரி ஒரு தப்பை செய்யவே கூடாது நான் முடிவெடுத்தேன். என்னோடய முடிவு மறுநாள் அந்த சார்கிட்டேயே சொன்னேன். எனக்கு நீங்கள் வேண்டாம்னு சொல்லிட்டு இது வரைக்கும் அன்பாகவும் ஒரு அரவணைப்போடும் பேசின அவர் அன்னைக்கு முதல் முறையாக கோபமாகவும் மிரட்டலாகவும் பேச ஆரம்பித்தார். நீ பேசியிருக்க எல்லாமே நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். உன் கூட எடுத்த ஃபோட்டோ எல்லாத்தையும் நான் வச்சுருக்கேன். அன்னைக்கு நைட்டு நடந்தது எல்லாம் எதார்த்தமாக நடந்துச்சு நீ நினைக்கலாம். ஆனால் அது எல்லாமே நான் பிளான் பண்ணின மாதிரி தான் நடந்துச்சு. அதில் சில சம்பவங்கள் வேணால் எதார்ச்சயமாக நடந்து இருக்கலாம். ஆனால் அத்தனையும் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறேன். இதை உன் புருஷனுக்கு மட்டும் இல்லை, நான் சோசியல் மீடியாவில் போட்டுருவேன். என்னையே மிரட்டுனா அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இவன் நல்லவன் கிடையாது அப்படின்னு. இது வரைக்கும் நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் நான் அவனோட மிரட்டலுக்கு ஒருபோதும் பயப்படவே இல்லை. தாராளமாக நீ சோசியல் மீடியாவில் விடதா இருந்தால் விட்டுக்கோ, எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. ஆனால் உன்னை மாதிரி ஒரு தப்பான ஆணோட நான் ஒரு நாளும் உறவில் இருக்க மாட்டேன். நான் அவனையும் டைவர்ஸ் பண்ண போகிறேன். என்னோட அப்பா அம்மா கூட போய் வாழ போகிறேன்.
நான் டாக்டருக்கு படித்து ஒரு நல்ல வேலையில் இருக்கேன். என்னால் சொந்த காலில் நிற்க முடியும். யாரையும் சார்ந்து வாழணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. ஒருவேளை என் வாழ்க்கையில் என்னுடைய எல்லா சுச்சுவேஷன்களும் புரிஞ்சுக்கிட்ட ஒரு நல்ல ஆண் கிடைச்சா திருமணம் செய்வேன். இல்லை திருமணமே செய்யாமல் கூட என் வாழ்க்கையை நகர்த்துவேன். 2 குழந்தைகளை தத்தெடுத்து அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை நான் கொடுத்ததா நினச்சி சந்தோஷமாக வாழ்வேன். ஆனால் உன்னை மாதிரி ஒரு தப்பான ஆண்கிட்ட கூட மட்டும் நான் ஒருபோதும் வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த வேலையை நான் விட்டுட்டு வேறு ஊருக்கு வேலைக்கு போக ஆரம்பித்தேன். அதே சமயம் என்னை மதிக்காத என் கணவர் எனக்கு தேவை இல்லைன்னு அவரை நினைத்தேன். என்னோடய அப்பா அம்மா வீட்டில் அதை ஏற்றுக்கிட கொஞ்சம் தயக்கம் இருந்தாலுமே அவங்களுக்கு சொல்லி நான் புரிய வச்சேன். இத்தனை வருஷம் நான் என்ன மாதிரி ஒரு கஷ்டமான வாழ்க்கையை அனுபவித்தேன் அப்படிங்கிறத எங்கள் அம்மா அப்பாவுக்கு சொல்லி புரிய வைக்கும்போது அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு என்னை ஏற்றுக்கிட்டாங்க. காலப்போக்கில் காலங்கள் மாற மாற நானும் என்னோட காயங்களும் மாற ஆரம்பிச்சது. திருமணத்தை பற்றி வீட்டில் பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் எனக்கு திருமணம் சொன்னாலே பயங்கொடுக்க ஆரம்பிச்சது. எந்த ஆண் மீதும் எனக்கு நம்பிக்கையே வரவில்லை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில்தான் நான் ஒரு நல்ல மனிதரை சந்தித்தேன். எங்கள் வீட்டில் பார்த்து வச்ச மாப்பிள்ளை தான் அவர். என்ன மாதிரி ஒரு பெண்ணை திருமணம் செய்வதில் எந்த தப்பும் இல்லைன்னு துணிச்சலாக சொன்னார். அவரோட இந்த வார்த்தைகள் அவர் மீது ஒரு நம்பிக்கையை தர ஆரம்பித்தது. எங்களோட திருமணமும் நல்லபடியாக நடந்துச்சு. இப்போ நான் சந்தோஷமாக வாழுறேன், நிம்மதியாக வாழ்கிறேன். இதே மாதிரி ஸ்டோரி தெரிஞ்சுக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.